ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு ஒரு நியூ தாய் ட்ராமா பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தோம் இல்லையா? அதோட 3rd எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோட்லயே நம்ம பார்த்துருப்போம். நம்ம ஹீரோவும் இந்த ரேங்க் பொண்ணும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப லவ் பண்ணிக்கிட்டு அங்கங்கன்னு சுத்துறது, எங்க போறதா இருந்தாலும் ஹீரோ தான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு இருந்தான். அதே போல ஒரு பார்ட்டிக்காகவும் கூட்டிட்டு போயிருந்திருப்பான். ஆனா அந்த இடத்துல இந்த பொண்ணு ஒரு ஆளை பார்த்து அப்படியே அவனையே பார்த்துக்கிட்டு இருந்திருந்தா இல்லையா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, இந்த ரேங்க் பொண்ணு பார்ட்டிக்குள்ளே போய்கிட்டு இருப்பா. அப்போ ஒரு ஆளுடைய கையில் அவளுடைய துப்பட்டா லைட்டாக மாட்டிக்குது. இந்த பொண்ணு கவனிக்காத போய்கிட்டு இருந்தப்ப லைட்டாக இழுக்கிற மாதிரி இருக்கும். அவனும் திரும்பி பார்க்க, அப்போ இந்த பொண்ணும் பார்த்துக்கிட்டு இருப்பா. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அப்படியே ஒன்னாவே டான்ஸ் ஆடவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே டான்ஸ் பண்ணிக்கிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருங்கிறதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஆள் வந்து ரேங்கோட அப்பாவோடைய ஃப்ரெண்டோட பையன். ஸோ இவங்கெல்லாம் பிஸ்னஸில் ஒரே இடத்துல பார்ட்னர்ஸ் மாதிரி இது இருக்காங்க. அதனால இவங்க 2 பேருக்கும் நல்லாவே ஒத்து போயிடுது. டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு கொஞ்ச நேரத்தில் வெளியே வரலான்ட்டு வெளியே வர அப்போதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த பொண்ணோடைய படத்தையே வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவளை நினச்சி ஃபோட்டோவாக வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ காரில் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூப்பிட்றேன். ஆக்சுவலாக அந்த பொண்ணு இருந்துட்டு இல்லை நான் வரல, நான் கார் கொண்டு வந்திருக்கேன், நான் அதில் போய்க்கிறேன். அப்பாவுக்கு தெரிஞ்சுதுன்னா சத்தம் போடுவார், அவருக்கு டைமுக்கு வீட்டுக்கு வரணும்னு சொல்லுவார். நான் உங்கள் கூட போனேன்னா அவர் கொஞ்சம் சத்தம் போடுவாருன்னு சொல்ல, அப்போ எப்படி நீ போவ, யார் கூட்டிகிட்டு போவா அப்படிங்கிறதுக்கு ஏதோ டிரைவர் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவை டிரைவர் ஆக்கி விட்டுட்டா. அப்போ தான் பார்க்குறான், ஓ அந்த பையன் உட்காந்துருக்கானே அவன் தான் நான் டிரைவர்னு கேட்க ஆமான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ கிட்டே வந்துடுறா. ஹீரோவும் நான் உனக்காக கார் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன் வா போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறான். அப்பையும் அவனையே தான் பார்த்துட்டு போறா. கார்ல போய்கிட்டு இருக்கக்குள்ள அவளை வரைஞ்சி வச்சான் இல்லையா, அந்த படத்தை எடுத்து காட்டி, பாரு நான் உன்னை உள்ள விட்டுட்டு வெளியே உட்காந்துருந்தா இல்லையா, உன்னை நினைச்சு இந்த படத்தை வரைஞ்ச எப்படி இருக்குன்னு பாருன்னு சொல்லிட்டு கொடுக்க, அவளும் வாங்கி பாக்குறா. அதை பார்த்துட்டு சூப்பரா இருக்கு, நல்லா அழகா வரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை அவன் கவனிக்காத டைம்ல அப்படியே தூக்கி போட்டுறா. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, இனிமேல் நம்ம ஹீரோவை விட போறா. அதை விட பெரிய பணக்காரன் வந்த உடனே இவனை விட போறான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துல வீடும் வந்துருது. வீட்டுக்கு வந்த உடனே அவனை இறக்கி விட அவ ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க, உனக்கு ரொம்பவே போர் அடிச்சிருக்கும், ஆனா இருந்தாலும் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தல, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, நான் உனக்காக காலம் ஃபுல்லா இந்த மாதிரி டிரைவ் பண்ணி கூட்டிட்டு போறதும் கூட்டிட்டு வரதும் காலம் ஃபுல்லா என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்திலே முத்தம் கொடுத்துட்டு போக, இவ என்னமோ திரும்பி வில்லத்தனமா தான் போய்கிட்டு இருக்கான். அவன் தான் கிறங்கி போய் கிடக்கான். அதுக்கப்புறம் அடுத்த நாளே 2 பேரும் ரிங் ஷாப்புக்கும் போறாங்க, ஒரு ரிங் வாங்குறாங்க. அப்ப அவளுக்கு ஒரு ரிங்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை பார்த்துட்டு இதை வாங்கித்தான்னு சொல்றதுக்கு அவனும் இதை எவ்வளவு விலைன்னு கேட்க 30,000 பாத்னு சொல்ல அவனுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆயிடுச்சு. காசு கம்மியா இருக்கும் போல இருக்கு. அதனால இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, ஆனா இப்ப காசு கம்மியா இருக்கு, நான் அப்புறமா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணியிருப்பான். அப்பயே கொஞ்சம் அவளுக்கு டிசப்பாயிண்டட் ஆயிடுச்சு. அதே போல வழக்கம் போல அவளை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக வேகமா அவன் பைக்ல வந்துடுறான். வந்தோடனே ரேங்க், சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சா, நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியா, சாரின்னு கேட்டுட்டு இருக்க, நான் இனிமேல் இந்த மோட்டார் சைக்கிள்ல வரமாட்டேன், எனக்கு கார் இருக்கு, நான் கார்லயே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கார்ல போக ஆரம்பிச்சிடுறா. பின்னாடியே ஹீரோவும் ஓடி போயிடுறான். 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அது சிம்பிளான ஹோட்டலுங்கிறதால சிம்பிளான சாப்பாடு தான் கிடைக்குது. அங்க உள்ள டிஷ்ஷஸ் எல்லாம் அவளுக்கு சாப்பிட்டு அவளுக்கு இப்போ ஒரு மாதிரி அதெல்லாம் வெறுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால எதுவுமே சாப்பிடாம அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கா. ஹீரோவும் பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் சாப்பிடாத இருக்க, வேற எதுவும் வேணுமான்னு கேட்கறதுக்கு எனக்கு போர் அடிக்குதுங்கிறா. ஃபர்ஸ்ட் இதை சாப்பிடக்குள்ள எக்ஸைட்டடா தான் இருந்துச்சு, ஆனா இப்போ போர் அடிக்குது அப்படிங்கவும், சரி வேற ஏதாவது எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் பரவாயில்ல, நீ வாங்கிக்கிறதுன்னா அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கன்னு கேட்கறதுக்கு, எனக்கு இது மட்டும் இல்லை எல்லாமே எக்ஸ்பென்சிவா வேணும்னு கேட்குறா. ஓகே ரேங்க், ஆனா கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணு, கண்டிப்பா கொஞ்ச நாள்ல என்னுடைய ப்ராஜெக்ட் எல்லாம் சக்சஸ் ஆயிடும், அதுக்கப்புறம் கார் பங்களான்ட்டு நமக்குன்னு தனி வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு, அப்படியா அப்ப அது வரைக்கும் என்ன இந்த பைக்ல தான் கூட்டிட்டு போவீங்க, சோ நீங்க கார் வீடு இதெல்லாம் வாங்குற வரைக்கும் நம்ம அதிகம் பாத்துக்க தேவையில்லையே, இதெல்லாம் எப்ப வாங்க முடியுதோ அப்ப பாத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பேசுறா. அப்பவே ஹீரோவுக்கு மூஞ்சே ஒரு மாதிரி செத்து போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு ஜுவல்லர்ஸ் ஷாப்லயும் அவங்க அம்மா அவளுக்காக நிறைய ஜுவல்லர்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவளுக்கு ஒரு நெக்லஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை பாத்துக்கிட்டு இருக்க, அப்ப அங்க சேல் பண்ற ஒரு லேடி வந்துட்டு, இத உங்களுக்காக ஒருத்தர் பை
பண்ணிட்டாரு, இதை நீங்களே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றீங்க, யார் பை பண்ணதுன்னு கேட்க, அப்ப இந்த பார்ட்டில ஒரு ஆளை பார்த்தான் இல்லையா, அவன் அங்க வரான், நான் தான் பே பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லிட்டே உள்ள வருவானா, அவங்க அம்மாவை பார்த்துட்டு ஸ்மைல் பண்றாங்க. ஆக்சுவலா இவங்களாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு, அதனால அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, நல்லாவே பேசுறாங்க. அதுவும் அந்த நெக்லஸ் எதுக்காக வாங்கி கொடுத்துருக்கான்னா, அந்த பார்ட்டில அவளோட துப்பட்டா வந்து வாட்ச்ல இருந்து லைட்டா மாட்டி கிழிஞ்சிருக்கும் இல்லையா, அதுக்காக காம்பன்சேட் பண்றதுக்காக இவ்வளவு விலை உயர்ந்த ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்கான். அதுவும் நான் உங்ககிட்ட அப்பாலஜிஸ் கேட்கறதுக்காக தான் இதை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றான். அப்பாலஜிஸ் கேட்கறதுக்காக இவ்வளவு பெரிய செயின் வாங்கி கொடுக்குறேன்னு உடனே அவளுக்கே ஒரு மாதிரி வாயை பழுந்துட்டா. அதுக்கப்புறம் அவனும் ஆன்ட்டி கிட்ட, நான் உங்கள் பொண்ணை சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாமான்னு கேட்க, அவள் வந்துட்டு என்னையை கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாருக்கிட்டையும் பெர்மிஷன் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது, நான் போகணும்னு நினச்சா யாராலையும் என்னை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாளா. அதை கேட்டவுடனே உனக்கு கொஞ்சம் முகம் ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க அம்மாவுக்கு தான் இவளை பற்றி நல்லாவே தெரியுமே, அதனால பரவாயில்ல கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, டெய்லியும் எங்கனாலும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஹோட்டலாக சாப்பிட்றதுன்ட்டு. அது இல்லாத டெய்லிக்கு ஒரு நாளைக்கு ஒரு காருன்ட்டு விதவிதமா கலர் கலரா கொண்டு வந்து காட்டுறான். அவளும் அந்த காரெல்லாம் பார்த்துட்டு அப்படி ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அவங்க அப்பாவும் சத்தம் போடுறாரு, நீ முதல்ல நம்ம ஹீரோவை தானே லவ் பண்ணிக்கிட்டு இருந்த, இப்ப என்ன வேற பையன் கூட சுத்திக்கிட்டு இருக்க, இவனும் என்னுடைய ஃப்ரெண்டோட பையன் தான், அவனும் என்னுடைய ஃப்ரெண்டோட பையன் தான், நாங்கெல்லாம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், இப்போ நான் அவங்க முகத்தில் எப்படி முழிக்கிறது, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சத்தம் போடுறதுக்கு, உங்கள் பொண்ணு எதா இருந்தாலும் கரெக்டாக தான் செய்வா, நீங்கள் தேவையில்லாதெல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு திட்டி விட்டுட்டு கிளம்புறா. அவங்க அம்மாவும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் அவளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க, அவளை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு அவளுக்காக தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவருக்கா இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதோங்கிற மாதிரி தான் இருக்காரு. அதே போல் இவன் என்ன பண்ணுறான்னா, அவன் கூட ஒரு டைம் டின்னருக்காக போகிறா. அந்த சமயத்தில் இவன் ரொம்ப குடிச்சிட்றா. அவனும் அவளுக்காக நிறைய ஊற்றி குடிச்சுக்கிட்டே இருக்கான். அவளும் நிறைய குடிச்சதால ரொம்ப தள்ளாடிக்கிட்டு இருக்கா. எழுந்திரிச்சு அவளால் நடக்கவே முடியல. அதனால் அங்கேயே ஒரு ரூமையும் புக் பண்ணிட்டு அவளை அப்படியே அங்கே தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வைக்க, இவ ஏதோ தான் பக்கத்தில் நெருங்கி வரான்னு நினச்சிக்கிட்டு, இல்லை என் பக்கத்துலலாம் நெருங்காதீங்க, எங்கள் அம்மாவுக்கு இது பிடிக்காது அப்படின்லாம் சொல்லி ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி ஆக்ட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன, அவ அப்படி சொல்லதான் அவ பக்கத்துல நெருங்கணும் போல இருக்கு. ரெண்டு பேரும் அப்படியே இன்டிமேட்டா ஆயிடுறாங்க. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயின் பின் வந்துட்டு ரேங் வீட்டுக்கு அவங்க அம்மாவை பார்த்துட்டு அப்படியே ரேங்கையும் பார்த்துட்டு ஃபுட் அவங்க அம்மா கொடுத்து விட்டுருப்பாங்க போல இருக்கு, அதெல்லாம் கொடுத்துட்டு வரலான்ட்டு அவளும் கொண்டு வந்து கொடுத்துட்டு, இந்த மாதிரி அம்மா தான் கொடுத்து விட்டாங்க எடுத்துங்க ஆன்ட்டின்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா. அவங்களும் அதை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த ரேங்க்கும் அவளுடைய புது பாய் ஃப்ரெண்டும் அங்க வந்து சேர்றாங்க. அதுலேயே வெளியே இருந்துகிட்டே அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிறதும் கிஸ் பண்ணிக்கிறதும் இந்த மாதிரிலாம் இருக்கிறத பார்த்த உடனே நம்ம பிம்கோ ஷாக்காக இருக்குது. அவங்க அம்மாவும் அப்படியே சமாளிக்கிற மாதிரி சமாளிச்சுட்டு ஒரு கட்டத்தில் நான் கிச்சனுக்கு முதல்ல போகிறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க. பிம்கா என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே கோவமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளே வந்தவுடனே என்ன ரேங்க் நடக்குது, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, என்ன நீ எதை பற்றி பேசுகிற, அவர் எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டோட பையன், ஜஸ்ட் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிக்கிட்டு இருக்கோம், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சாதாரணமா கேட்க, இல்ல ரங் நீ தப்பு பண்ற, நீ அவனை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றியோ, அவனை நினைச்சு கவலைப்படுறியான்னு கேட்கறதுக்கு, ஆமா அவனும் இந்த மாதிரி வேற ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தான்னாலும் நான் உனக்காக கவலைப்பட தான் செய்வேன். ஆனா இவனுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம், என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்கறதுக்கு, அவருக்கு என்னை பிடிக்கும் அவ்வளவுதான், நீ ரேக்கா பத்தி எதுக்கும் கவலைப்படாத, எனக்கு அவன் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இங்க ஹீரோவா அவளுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கான், அந்த ரிங்கை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக டே நைட்டா உழைச்சிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த பொண்ணு அவங்க கூட பார்ட்டி இருட்டின்னு சுத்திக்கிட்டு அவனும் ஒரு ரிங்கை கொடுத்து ஒரு பார்ட்டியில வச்சு ப்ரப்போஸ் பண்றான். அவளும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. அதே சமயத்துல நம்ம ஹீரோவும் ஒரு ரிங்கை வாங்கிட்டு இருக்கான், அவளுக்கு பிடிச்சிருந்துச்சு இல்லையா, அந்த ரிங்கே வாங்கிட்டு இருக்கான். எங்க இவங்க ரெண்டு பேரும் தான் நல்லா ஹோட்டலா சுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதே போல பிம் தங்கச்சி ஒர்க் பண்ற ஹோட்டல்லையும் வந்து சாப்பிட வராங்க. அந்த இடத்துல இவளை பார்த்த உடனே அந்த பொண்ணு மறைஞ்சு நின்னுக்கிற, ஆன்ட்டி இந்த ஃபுட் எல்லாம் அவங்க கிட்ட நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்களா, நான் போகலங்கிறதுக்கு அந்த ஆன்ட்டி ஏமான்னு கேட்க, இல்லை கொஞ்சம் அர்ஜென்டான வேலை, நீங்க இதை கொடுத்துருங்க நான் போறேன்னு சொல்லிட்டு அவ மறைஞ்சு நின்னுக்கிட்டு இவங்க ரெண்டு பத்தி வீடியோ எடுத்துக்கிறா. அந்த வீடியோ கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டுறா. பிம் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க, இது எங்க பார்த்த எப்ப எடுத்தேன்னு கேட்க, அப்பனா இது உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு தானே, ஏன் நீ இப்ப வரைக்கும் ஹீரோ கிட்ட சொல்லலன்னு கேட்கறதுக்கு, இல்ல அவங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், நீ தேவையில்லாத எதுவும் பிரச்சனை பண்ணி வச்சிடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா குளியே. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹாய் லேடிஸ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டே வர, இந்த பொண்ணு அந்த போனை மறைச்சு வச்சுக்கிறா. அந்த பொண்ணு மறைச்சு வச்சிருக்கிறத பார்த்த உடனே, என்ன பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, எதற்காக என்னை பார்த்த உடனே மறைச்சு வைக்கிற, காட்டுன்னு கேட்க, அந்த பொண்ணு இல்ல நான் உனக்கு காட்ட மாட்டேன், நான் கிச்சனுக்கு போறேன்னு சொல்லிட்டு உள்ள ஓடி போயிடுறா. உள்ள ஒளிஞ்சிருந்து இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ எதுக்காக வந்தான்னா, அந்த ரேங்க்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக கொஞ்சம் அட்வைஸ் கொடு, நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறான். என்ன சொல்றேன்னு கேட்கறதுக்கு, நான் இந்த மாதிரி அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்
அவளை நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொன்ன உடனே இந்த பொண்ணுக்கு ஷாக் ஆயிடுச்சு போல இருக்கு. அங்க இருந்து ஒரு லேம்ப் லைட்டை கீழே இடிச்சு தள்ளி விட்டுறா. இவங்க 2 பேரும் சத்தம் கேட்ட உடனே அங்க பார்க்க அந்த பொண்ணு அப்படியே வலிஞ்சிட்டு சாரி தெரியாம விழுந்துருச்சு அப்படின்ட்டு எழுந்திரிச்சு ஓடிடுறா. ஹீரோவும் நம்ம பிம் கிட்ட ஹெல்ப் கேட்க அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளே நம்ம பிம் வந்துட்டு ரேங்க் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஒன்று யோசிச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு கேட்குறாங்க, நீ கண்டிப்பா அவளை மேரேஜ் பண்ணிக்க தான் போறியான்னு கேட்க, என்ன பிம் எப்படி கேட்குற, கண்டிப்பா நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்க. ஒருவேளை அவ வேணான்னு சொன்னா என்ன பண்றது? இல்ல பிம் அவ அப்படி சொல்ல மாட்டா, கண்டிப்பா என்ன அவளும் லவ் பண்றா அப்படிங்க. அப்பனா நீ எப்ப போயிட்டு ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு கேக்குறதுக்கு நான் ஒரு 2-3 நாள்ல இல்ல அவளுக்கு நான் சர்ப்ரைஸா கொடுக்க போறேன்னு சொல்றான். அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே என்ன நடக்குமோன்னு யோசிச்சுட்டு பயந்துகிட்டு இருக்காங்க. அப்போ டேபிளில் ஒரு மேரேஜ் இன்விடேஷனும் அங்கே இருக்குது. அதை எடுத்து படித்து பார்க்க அதில் இப்போ பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவனுக்கும் நம்ம ரேங்க்கும் கல்யாணம், அதுக்காக இன்விடேஷன்லாம் அடித்து வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னே செம்மையாக ஷாக் ஆகிட்டு பதட்டத்தில் அதை பார்த்துட்டு இருக்கக்குள்ளேயே பின்னாடி வேற இந்த ஹீரோ வந்துட்டான். பிம் அப்படின்னு கூப்பிட அவங்க அப்படியே அந்த இன்விடேஷன் கார்டை எடுத்து சுருட்டி கையில் வச்சுக்கிறாங்க. நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்டுக்கிட்டே வர, நீ எதுக்காக ரேங்க் வீட்டுக்கு வந்த, ரேங்க் மீட் பண்ணுறதுக்காக தான் வந்தியா அப்படின்னு கேட்கறதுக்கு, ஆமா நான் தான் சொன்னல சர்ப்ரைஸ் அவளுக்கு கொடுக்க போறேன்ட்டு, அதனாலதான் எப்படி ரெடி ஆயிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்ட்டு சந்தோஷமா அவனுடைய ஷர்ட் எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கான். அப்பனா நீ இன்னைக்கே சொல்ல போறியா அப்படின்னு கேக்குறதுக்கு, ஆமா அவளுக்காக ஒரு ரிங் வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கையும் எடுத்து காட்டுறான். அழகா இருக்குல்லன்னு அந்த பொண்ணுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அழகா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நல்ல வேலை நீ இங்க இருக்க, நான் லக்கி தான், நீ தான் என்னுடைய விட்னஸ்ன்னு சொல்றான். என்ன சொல்ற, என்ன விட்னஸ் தானே கேட்க, ஆமா பாங் ஆண்டி கேட்கவே மாட்டேங்கிறாங்க, நான் ரேங்க்கு ப்ரப்போஸ் பண்ணா ஒத்துக்க மாட்டேன்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஆனா நீ இருக்கல்ல நான் ப்ரப்போஸ் பண்ற டைம்ல நீ வீடியோ கிளிப் எடுக்கிறியா, அப்பதான் பாங் ஆண்டி நம்புவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கா மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன நடக்க போகுதோங்கிற பயத்துல நின்னுட்டு இருக்க. என்னாச்சு ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருக்க குளியே வெளியே அந்த ரேங்க்கும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டும் கார்ல வந்துடுறாங்க. காரை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் 2 பேருமே கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வீட்டுல மேட் இருப்பாங்களே அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பிம் வந்திருக்காங்க, கூடவே ராக்கும் வந்திருக்காருன்னு சொல்ல, பிம் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருக்கல உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு, அந்த பொண்ணு தானே, அது சரி ராக்குன்னு யாரோ சொல்றாங்களே அது யாருன்னு கேட்க, வா உனக்கு சொல்றேன்ட்டு கூட்டிட்டு உள்ள வந்துடுறா. இவங்க 2 பேரும் உள்ள வர்றதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட நம்ம பிம் வந்து ஒரு இன்விடேஷன் கார்டை வந்து மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை பார்த்துறான். நீ என்ன மறைச்சு வச்சுட்டு இருக்க, என்ன அது குடுன்னு கேட்க, அவங்க கொடுக்க மாட்டேன்னு மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்க, இல்ல என்கிட்ட குடு நான் பார்த்துதான் ஆகும்ட்டு கையில இருந்து புடுங்கி அதை பார்க்கக்குள்ளதான் தெரியுது நம்ம ரேங்க்கும் இன்னொரு பையனுக்கும் மேரேஜ் அப்படின்ட்டு. அதை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆயிடுறான். யார் இந்த பையன்னு கேட்க, பின்னாடி இவங்க 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. நான் தான் ரேங்க கல்யாணம் பண்ணிக்க போறேன் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல, அவனுக்கு செம்மைய கோவம் ஆயிடுது. யார் ரேங்க் இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், என்ன நடக்குது ரேங்க், என்ன நடக்குது, இது எப்படி இந்த இன்விடேஷன் கார்டு வந்துச்சு, என்னதுன்னு கேட்க, அவ அப்பதான் அவனுடைய கையை இறுக்கமா பிடிச்சிக்கிறா. அதை பாக்குற ஹீரோவுக்கு செம்மையா கோவமா ஆகுது. ரேங்க் நீ நானும் தானே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறதெல்லாம் பேசிக்கிட்டோம்ல, அதுக்குள்ள இது எப்படி நடந்து இதெல்லாம் என்ன இதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது குழப்பத்துல. அப்ப அவ என்ன பண்றன்னா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருந்திருக்க இவ்வளவு நாளா, நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் உங்ககிட்ட நல்லபடியா நடந்துகிட்டதால நீ என்னைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்ட போல இருக்கு, நான் இவரதான் லவ் பண்றேன், இவரதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிக்க அவனுக்கு கோவமாயிட்டு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற ரேங்க், நீ நானும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இவ்வளோ நாளாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ வேற ஒருத்தனை சூஸ் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி உலுக்கிக்கிட்டு இருக்க. அவன் பிடிச்சி தடுக்க வரேன்ட்டு புது பாய் ஃப்ரெண்ட் வந்து தடுக்க வரான். அவனை பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டுட்டு, நீ இதில் இன்வால்வ் ஆகாத, இது எனக்கும் ரங்கு உள்ள பிரச்சனை, நீ இதில் இன்வால்வ் ஆகாதன்னு பிடிச்சி இடிச்சு தள்ளி விட்டுட்டு, சொல்லு ரங்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, ஏன் என்னை விட்டுன்னு சொல்லிட்டு பிடிச்சி கேட்டுக்கிட்டே இருக்க. அப்போ அவன் எழுந்திரிச்சு வந்துட்டு ஓங்கி ஒரு மூஞ்சிலே ஒரு குத்து விட ஹீரோ அப்படியே கீழே விழுந்துடுறான். அப்போ பிம் தான் வந்து தூக்குறாங்க. அவன் டக்குன்னு எழுந்திரிச்சு திரும்ப அவனை அடிக்கிறதுக்கு போக இவன் முன்னாடி வந்து நின்னுக்கிறா. முன்னாடி வந்து மறைச்சு நின்னுக்கிட்டு, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத, நான் உன்னைய லைக் பண்ணவும் இல்லை, நான் உன்னைய லவ் பண்ணவும் கிடையாது, நான் இவரை தான் லவ் பண்றேன், இவரை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அவனையே பிடிச்சிக்கிறா. அப்போதான் ஹீரோ முகத்தையே அவன் அப்போ நல்லா பார்க்குறான். ரங் நீ அன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நாள் மீட் பண்ண அன்னைக்கு
இவன் உன்னுடைய டிரைவர்னு தானே சொன்ன, இவன் உன்னுடைய டிரைவர் தானே அப்படின்ட்டு கேட்க அப்பதான் 2 பேருக்குமே ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. என்னது டிரைவர்னு சொல்லி வச்சிருக்காளான்ட்டு 2 பேருமே ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருக்கா. அவ ரொம்ப காமனா ஸ்மைல் பண்ணிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் ஒரு விஷயத்த நினைச்சு பார்க்குறான். லாஸ்ட் டைம் இவளை பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தப்ப பின்னாடி சீட்டில் தானே உட்காந்து வருவன்ட்டு வந்தா, அதை நினச்சி பார்த்துட்டு ஷாக் ஆகுறாதான். அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. இந்த ரங் நம்ம ஹீரோவுக்கு துரோகம் பண்ணதோட தான் இந்த எபிசோடு முடியுது. இதுக்கு மேல் கொண்டு ஹீரோ இவளை நினைச்சு தேவதாஸ் ஆயிட்டு குடிச்சு குடிச்சு வீணாக போறானா, இல்ல இவளுக்கு முன்னாடி நாம நல்லா வாழ்ந்து காட்டணும்ட்டு அவனுடைய சொந்த உழைப்புல முன்னேற போகிறானா. இப்ப இந்த பொண்ணு டம்ப் பண்ணா இல்லையா, இதுல இருந்து இவன் எப்படி வெளியே வர போறான் அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.